வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சளி, இருமல் அதிகமாக இருக்கிறது. அதுக்காக இப்போ நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இது என்னென்ன பொருட்கள்ன்றதை பார்க்கலாம். வெத்தலை, சின்ன வெத்தலையாக இருக்கிறதுனால நான் 2 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெத்தலை பெரிய வெத்தலையாக இருந்தால் 1 வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. 2வது ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சிறிதளவு போட்டுங்க. 3 ஏலக்காய், 1 டம்ளர் தண்ணி. இதுதான் நம்ம கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள். இதை எடுத்து இப்போ தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை கஷாயத்தை ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் அந்த 1 டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு இப்போ அந்த பொருள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். வெத்தலையை நல்லா கழுவி காம்பை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெத்தலையை நம்ம அப்படியே போடக்கூடாது. இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் அதோடைய சாறு முழுமையாக இறங்கும். வெத்தலையை அவ்வளோ பவருங்க இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா வெத்தலையை நம்ம சும்மா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி இருந்தால் கூட நம்ம வெத்தலையை சாப்பிட்லாம். ஏன்னா வெத்தலையுடைய சாறு அவ்வளோ பவர் இது. அடுத்தது ஏலக்காய் அப்படியே போடக்கூடாது. அதை நம்ம எடுத்து இந்த மாதிரி பிச்சு 3த்தையும் போட்டுக்குங்க. அந்த உள்ளே இருக்கிற விதை அதில் இறங்குற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு 1 ஸ்பூன் மிளகு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுங்க. அடுத்தது ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி சின்ன துண்டு இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் அப்படியே போடக்கூடாது. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி போடலாம். உள்ளே நல்லா இறங்கணுன்னா இல்லைனா பார்த்திங்கன்னா தட்டியும் போட்டுக்கலாம். சில பேருக்கு இஞ்சி செட் ஆகாது. சில பேருக்கு அவங்க சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு இல்லைனா இஞ்சி 2த்தில் எதனா ஒன்று தான் ஆட் பண்ணணும். 2மே ஆட் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1 கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா 3/4 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும். நல்லா இது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏலக்காய் அண்டு வெத்தலை, மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகத்தோடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு முழுக்க வரும். அது நல்லா இருக்குங்க அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த உடனே தான் நம்ம அடுப்புலேருந்து இறக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த சாறு பார்த்திங்கன்னா முழுமையாக அதில் இறங்குது. நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கட்டோங்க. அப்போ தான் 1 டம்ளர் தண்ணி 3/4 டம்ளர் ஆகும். அவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா வடிகட்டி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், 3/4 டம்ளர் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. இதோடைய கொடுக்குற முறைன்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் காலையில் கொடுக்கணும். ஓகேங்களா, எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. காலையில் தண்ணி எதுவுமே கொடுக்காம இந்த கஷாயத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது நல்லா வேலை செய்யும். வெறும் வயிற்றில் போகும்போது உடம்பு முழுக்க பரவி எல்லா சளியும் ஒன்று வாமிட் வழியாக வெளியே வரும், அப்படி இல்லைன்னா மோஷன் வழியாக வெளியே வரும். ஒரு வேளை கொடுத்துட்டு சரியாகலைன்னு சொல்லக்கூடாது. மொத்தம் இது 3 வேளை கொடுக்கணும். இப்போ நம்ம காலையில் கொடுத்துட்டோன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது தூங்கும்போது அது உடல் முழுக்க நமக்கு பரவி நம்மளுக்கு அதோடைய எல்லாமே வெளியே வந்துடும். மறுநாள் காலையில் அதேமாரி வெறும் வயிற்றில் கொடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 3 வேளை கொடுத்தீங்கன்னா இது பரிபூர்ணமாக சரியாயிடும். இதை நம்ம சளி, இரும்பல் இருக்கும் போது தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. மந்த்லி ஒன்ஸு சாட்டர்டே சண்டே லீவ் வருது இல்லைங்களா, அப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்துடுங்க. இது கம்ப்ளீட்டாக இரும்பல் அண்டு சளியிலேருந்து குழந்தைங்களை காக்கும். நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப்.